Hello guys, first of all, good evening guys, good evening everyone. I hope you guys are doing well and being safe. Right. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சாப்டரை. நான் ஒருவேளை வாய்ஸ் போட்ட உடனே இந்த கிளாஸ் இல்லைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் வாய்ஸை கேட்காமல இருக்காங்களோ தெரியல. நான் போய் கிளாஸ் இருக்கு ஜாயின் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த வாய்ஸ் போட்டு எனக்கு நேரமாக காணல ஆகல. அப்போ நானே வாய்ஸ் போட்டேன். நான் அதை என்னென்ன எடுத்துக்கொண்டாங்கன்னு தெரியல. எனிவேஸ் நாம சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கு ஒரு விஷயம் டே 4 ஃப்ரண்ட் எண்ட் நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு செக்மெண்ட் கொண்டோம். அப்போ இன்னும் ஒரு 4 நாள் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்குரிய பேசிக் கான்செப்ட் தான் பார்க்கணும். அப்புறம் அட்வான்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஸோ இந்த 2 வீக்ஸுக்குள்ள நம்ம ரியாக்டுக்குரிய விஷயங்களை பார்த்தோம்னா பிறகு அங்கே 2 வீக்ஸுக்குள்ள நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் பார்த்து அப்படியே பேக் எண்டுக்குள்ள அங்கே டீப்பாக போவோம். விரும்புகிறார்கள் அந்த பட்சத்திரியாக்கள் அதோட முடிச்சுக்கலாம். சரியா? இல்லாட்டி தொடர்ந்து வரலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் சில பேருக்கு மறந்து போயிருக்க கூடும். ஸோ அதனால நான் என்ன செய்யப்படுன்னு சொன்னா ஒரு சின்ன ரிவிஷனோட டக்குன்னு செய்துட்டு நான் ஃபுல்லா வருவேன். ரைட். ஸோ விரும்புகிறார்கள் அந்த கான்செப்டுக்குள்ள பார்ப்போம். ரைட். சரி. ஸோ எனிவேஸ் வீடியோ பார்க்குறாங்களும் சரி, லைவ்ல ஜாயின் பண்றாங்களும் சரி, விளங்காத விஷயங்கள் ஏதாவது இருந்தா முதல்ல கேட்டுருங்க. அதுதான் பெட்டரா இருக்கும். ஸோ நாம் இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள் அவ்வளோத்தையும், இதுவரைக்கும் படிச்ச கன்செப்டுகள் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா ஒரு சின்ன ஒரு ரீடச் பண்ணிட்டு நாம எங்களோட சாப்டருக்குள்ள எங்களோட கன்செப்டுக்குள்ள வரப்போறோம். ரைட். ஸோ என்னென்ன நாம படிச்சிருக்கோம், என்னென்ன நாம படிக்கணும், இன்றைக்கு நாம என்ன படிக்க போறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கைக்கும். மோஸ்ட்லி நாம இன்றைக்கு சிஎஸ்எஸ் பூட் ஸ்டெப் கன்செப்ட் பார்க்கணும். தென் அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கதைப்போம். அப்போ ஒன்று விடாமல நான் வளமையாக கதைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் கதைக்க போறேன். கேட்கிறார்கள் வடிவா கேளுங்க. வீடியோல பாக்குறார்கள் விளங்காத விஷயங்கள் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. லைவ்ல இருக்கிறார்கள் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா chat பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. பர்சனலா கேட்கறவங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி கமெண்ட் சாட்ல போடுங்க. ரைட். ஆல்ரைட். ஸோ நாம எங்களுடைய சாப்டருக்குள்ள வருவோம். நான் பிளான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு என்னது, கிட்டத்தட்ட 20 to 30 days பிளான். என்னதுக்கு? உங்களுடைய ரியாக்ட், தென் ஏபிஐ கன்செப்ட், தென் பேக்எண்ட் கன்செப்டுக்கு. சரியா? ரைட். இதுதான் என்னுடைய பிளான். ஸோ இந்த பிளான்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ என்னுடைய இந்த batch 3 ஆல்மோஸ்ட் முடிச்சிருந்தாலும் batch 4ஓட கனெக்ட் ஆகித்தான் அடுத்த வெளியேற அவுட் ஆகுவாங்க. பட் அதாவது ஃப்ரண்ட் எண்ட் இங்க batch 3 ஏற்கனவே பேக் எண்ட் படிச்சிருக்கோம். இங்க ஃப்ரண்ட் எண்டை படிச்சு அவங்க சரியாகும். ஆனா batch 4 ஆக்சுவலி இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்க முதல் ஃப்ரண்ட் எண்ட் படிப்பாங்க, தென் பேக் எண்ட் கன்செப்ட், தென் அதோட அவங்க பாஸ் அவுட் ஆகும். இதுதான் கன்செப்ட். ஸோ இதன்படி நான் உங்களுக்கு பிளான் பண்ணிக்கிறது week 1. ஆக்சுவலி 7 daysல நான் உங்களுக்கு ரியாக்டை பற்றி எல்லாம் கதைக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ரியாக்டை பற்றி. ஸோ இந்த ரியாக்டை பற்றி நான் இப்போ ஏன் இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு திரும்ப டச். ஏன்னா நான் அப்போ லீவ் எடுத்துறேன். அப்போ அந்த லீவுக்குள்ள மறந்து போற விஷயங்களை திரும்ப கொண்டு வரதுக்காக தான். வீடியோவா பாக்குறாங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த கிளாஸ்ல லைவா மீனக்கட்டி ஜாயின் பண்றாங்களுக்காக நான் இந்த விஷயத்த செய்யணும். அதுக்காக தான். ரைட். அப்ப முதலாவது விஷயம் நாம செய்திருப்போம் என்னென்ன. ஸோ என்வாயர்மெண்ட் செட்டப் முதல் செய்திருப்போம் என்ன. ஸோ என்வாயர்மெண்ட் செட்டப் கன்செப்டுகள் செய்திருப்போம். தட் ரைட். ஸோ இதுக்குள்ள நமக்கு தேவையான எல்லாமே வரும். ஸோ நோட் ஜேஎஸ் செட்டப் செஞ்சிருப்போம். விஎஸ் கோட்ஸ் அந்த கன்செப்ட் செஞ்சிருப்போம். என்பிஎம் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணியிருப்போம். தென் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி பார்த்துருப்போம் என்ன. ஸோ ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி வேலை செய்தான்னு பார்த்துருப்போம். அதுல கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி பார்த்துருப்போம். தென் அதுல ஜேஎஸ்எக்ஸ் என்னன்னு பார்த்து ரன்னும் பண்ணியிருப்போம். இதுதான் பேசிக்கான கன்செப்ட். தென் அதுக்கு பிறகு நாம அடுத்த கன்செப்டுக்குள்ள கம்போனன்ட்ஸை பற்றி கதைச்சிருப்போம் இல்லையா. ஸோ கம்போனன்ட்ஸை பற்றி கதைச்சிருப்போம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்ஸை பற்றி கதைச்சிருப்போம். தென் கம்போனன்ட்ஸ் ப்ராப்ஸை ரெண்டையும் சேர்த்து ஒழுங்கா உருவாக்கிட்டு அதை எங்க இம்போர்ட் பண்றது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றன்ற இந்த விஷயங்களை கதைச்சிருப்போம். தென் அதுக்கு பிறகு 3வது சாப்டர்ல நாம இமேஜஸ் எப்படி போடுறது, தென் அதே மாதிரி சிஎஸ்எஸ் கன்செப்ட் கனெக்ட் பண்றது எப்படி, அதை காய்ச்சிருப்போம். தென் இப்போ அடுத்த கன்செப்டுக்குள்ள வரோம் பூட் ஸ்டெப். ஆக்சுவலி பூட் ஸ்டெப் கன்செப்டை நாம கதைக்க போறோம். ஆக்சுவலி நாம இன்றைக்கு பூட் ஸ்டெப் இல்லை, பூட் ஸ்டெப்போட சேர்த்து 4வது நாள் கிளாஸ். இன்றைக்குரிய விஷயம் ஆக்சுவலி இது இல்லை, ஹூக்ஸ். ஸோ ஹூக்ஸ் ஸ்டேட்ஸ், அதாவது யூ ஸ்டேட் கன்செப்ட் நாம கதைக்கணும். பட் பார்ப்போம். ரைட். யூ ஸ்டேட் கன்செப்டும் ஈவெண்ட்ஸுகளும் கதைக்கணும். ஃபோம்ஸ் படிக்கணும். தென் இன்புட் ஹேண்டில் பண்ற கன்செப்டுகளை கதைச்சோம். இன்புட் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்களை நாம கதைப்போம். ஆக்சுவலி இந்த அளவுமே டே 3க்குள்ள வர வேண்டியதுதான். நான் அதை பிரிச்சிருக்கேன். ஸோ அதனால நான் டே 5 அதை போட்டுக்கொண்டேன். நான் ஆக்சுவலி டே 4 இன்னொரு பார்ட் தான் அது. ரைட். ஸோ இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. இதுல தான் நாங்க முக்கியமான ஆக்களை கதைப்போம். லிஸ்ட் கதைப்போம், மேப்பிங் கன்செப்டை கதைப்போம், ரெண்டரிங்க கதைப்போம். ஸோ ரெண்டரிங் கன்செப்ட் கதைப்போம்.
தென் இப்ப நாம இவ்வளவு படிச்சோமோ, ஸோ இவ்வளவு விஷயத்தையும் வச்சு நாம் ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்ட், ஒரு லேண்டிங் பேஜ் நாம் உருவாக்க தெரிஞ்சுக்கணும். லேண்டிங் பேஜ் இதுதான் பேசிக் கன்செப்ட். ஸோ மேபி லைக் டே 5 வச்சுக்கொள்ள. ஸோ இந்த கன்செப்ட் அதான் ரைட். சில டைம் எங்களுக்கு தேவையான கன்செப்டுகள் இன்னும் தெளிவா சொன்னா இன்னும் ஒரு பார்ட் இருக்கு. ஸோ ஆக்சுவலி டே 5க்குள்ள நாம இன்னொரு விஷயம் கழிப்போம். இன்னொரு ஹூப் யூஸ் இஃபெக்ட். ஸோ யூஸ் இஃபெக்ட்ன்றது பேக்எண்ட்ல படிச்சாக்கள் பேட்ச் 3 ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஏபிஐ கன்செப்ட் அது 2 பேருக்கும் நான் தான் படிப்பிக்க போறேன். அண்ட் அதுல இருந்து டேட்டா எப்படி ஃபெச் பண்றது, இந்த விஷயமும் கதைச்சோம்னு சொன்னா தென் அதுக்கு பிறகு எப்படி ரவுட் பண்றது, டே 6 கன்செப்ட். எப்படி ரியாக்ட்ல ரவுட்டர் கன்செப்ட், மல்டிபிள் பேஜஸ் நவிகேஷன்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு வச்சுட்டு இந்த ப்ரோஃபைல் ஒரு போர்ட்ஃபோலியோ சைட்டை நாம கிரியேட் பண்ணுவோம். இதுதான் விஷயம்டாப்பா, இதுதான் கன்செப்ட், இதுதான் என்னுடைய டார்கெட். இந்த கிழமைக்குள்ள உங்களை நான் முடிக்க வைக்கிற டார்கெட் இதுதான். சரியா, இதை மட்டுமே நான் சொல்ல நினைக்கிறேன். மிச்சதெல்லாம் பிறகு கழிச்சிக்கலாம். சரியா, இப்போதைக்கு நான் இவ்வளவு தான் நான் இதுக்குள்ள கதைக்க விரும்புறேன். ரைட். சரி, இதன்படி நாம் என்னென்ன இப்ப பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு புரியும். நான் என்ன பாயிண்ட்ஸ்களை கதைச்சிருக்கேன் அப்படின்றதே நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்கா சொன்னா உங்களுக்கு நான் இந்த கன்செப்டுக்குள்ள மினக்கட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், அதனால உள்வாங்கிக் கொள்ள பாருங்க அவ்வளோ. ரைட். ஸோ அப்ப பேசிக்கா நம்ம சொன்னோம்னு சொன்னா ரியாக்டண்டா என்ன. ரைட். ஸோ ரியாக்டண்டா என்னன்ற கன்செப்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருப்போம். ரைட். ஸோ ரியாக்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஆக்சுவலி என்னது ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத எல்லாம் தாண்டி அப்படிலாம் இல்லை. லைக் இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல கலெக்ஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லைப்ரரி. மெயினா இதை நாம் எதுக்காக பாவிக்கிறோம்னு சொன்னா யூஐ கம்போனன்ட்ஸ், இதுதான் இங்க மெனிய ஹைலைட். ரைட். ஸோ எல்லாமே ரீயூசபிள் கம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக நான் மினக்கட்டு இதை உருவாக்குறோம். அப்ப கம்போனன்ட்ஸா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதான் அடுத்த பாயிண்ட். ஸோ கம்போனன்ட்ஸ்டா என்னன்றது தெரியாமல ஒன்றும் இல்லை. ஸோ இங்க ஒரு பில்டிங் பிளாக்ஸ் சொன்னா அந்த ஒவ்வொரு பில்டிங் பிளாக் அந்த பிளாக்குமே கம்போனன்ட்ஸ் தான். நம்ம கம்போனன்ட்ஸ்ன்ற ஒரு கன்செப்டை முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான இடத்துல இம்போர்ட் பண்றோம். ஆக்சுவலி அதான் நடக்குது. ரைட். ஸோ பேசிக்கா சொன்னா ரீயூசபிள் கன்செப்ட். ஸோ ரீயூசபிள் கம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். அதுக்காகத்தான் நாம் என்ன செய்யறோம், ஒரு வேலையை கொண்டு வரோம். என்னது, ஸோ நோட் ஜேஎஸ் நாம் இன்ஸ்டால் பண்ணி நாம் அதுல எங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி என்னது ரியாக்ட்ல இந்த கம்போனன்ட்ஸை கிரியேட் பண்றோம். இந்த கம்போனன்ட்ஸை தான் நாம என்ன செய்யறோம், கிரியேட் பண்ணி ப்ராஜெக்டுகளை ரன் பண்றோம். இது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி ரன் பண்றதுக்கான கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாவே உங்களுக்கு தெரியும். ப்ராஜெக்டை கிரியேட் பண்றது தான் நாம கிரியேட் பண்ற ப்ராஜெக்டோட அந்த டைப் உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் ஆக்சுவலி ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட வேரியன்ட் இஎஸ் லிங்க்ட வெர்ஷன் இதை தான் நாம செய்யும். சரி, நார்மலா என்பிஎம் பேக்கேஜஸ் எல்லாம் ரன் பண்ணி உங்களுக்கு செஞ்சு. ஸோ நார்மலா ஒரு ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். பேசிக்கா சொன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது ரொம்ப கிளியரா எல்லா யாரா இருக்கட்டும் ஒரு ப்ராஜெக்டை ஒரு கோடிங்கை படிக்கிறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். எஸ்ஆர்சிக்குள்ள நம்ம எங்களோட கோடிங்களை வச்சிருப்போம், எங்களோட கமெண்ட் ஃபைல்கள் எல்லாத்தையும் பப்ளிக்ல வச்சிருப்போம். ரைட். பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நோட் மாடியூல்ஸ்ல வச்சிருப்போம். என்ன ரைட். ஸோ அது தவிர இந்த பேக்கேஜஸ் கன்செப்டுகள் டிபெண்ட் இதெல்லாம் பேக்கேஜஸ் ஜேசன் ஃபைலுக்குள்ள இருக்கும். வேர்ஷன் பற்றிய கன்செப்டுகள் பேக்கேஜ் டாட் லொக். ஸோ பேக்கேஜ் லொக் ஜேசன்ல இருக்கும். ரைட். ஸோ இந்த கன்செப்டுகள் எல்லாம் நாம கழிச்சிருக்கோம். இதன்படி தான் நாம என்ன செய்வோம், ப்ராஜெக்டையே ரன் பண்ணிருப்போம். பேசிக்கா சொன்னா ப்ராஜெக்ட் இதன்படி தான் ரன் பண்ணிருப்போம். இதுல எங்களுக்கு மெயினா ஸ்டார்ட் ஆக போறவர் யாரு, ஸோ மெயினா ஸ்டார்ட் பண்ண போறவர் யாரு, எங்களுக்குரிய கன்செப்ட் தான் என்னது கம்போனன்ட். ஸோ கம்போனன்ட்ஸ் என்ன, அப்படி கம்போனன்ட்ஸ் நாம கிரியேட் பண்றதா பேசிக்கான விஷயம் தான். கமாண்ட் என்ன ஒரு ஃபங்க்ஷன் என்ன. ஸோ ஃபங்க்ஷன் என்ன பேர்ல மேபி லைக் சும்மா ஆப் பண்ணே நான் வைக்கிறேன். ஸோ இது ஒரு ஆப் ஒரு ஃபங்க்ஷன். ரைட். ஓகே, இதுக்குரிய பிரேக்கெட் இதுக்குரிய பிரேக்கெட். இந்த ஃபங்க்ஷன் ஆப்பை கூப்பிட்டாலே இவர் ஒன்றை ரிட்டர்ன் பண்ண போறாரு. அப்போ ரிட்டர்ன். ரைட். பிரேக்கெட் ஆரம்பிச்சு பிரேக்கெட் அவ்வளவுதான். இந்த பிரேக்கெட்டுக்குள்ள நாம என்ன கொடுக்குற போது அதுக்கு ஒரு H1 ரைட் ஹலோ workers என்று கொடுத்து H1 க்ளோஸ் பண்ணணும். இந்த H1 இந்த எலிமெண்ட் இந்த அவுட்புட்டை இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்ய போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்ப அப்பண்ட் எப்போ கூப்பிடுறோமோ அப்போ ஒரு ஹெடிங் நிற்கும். அவ்வளவுதான். இதுதான் நம்ம கம்போனன்ட் சொல்றோம். என்ன கீழே இன்னொரு வார்த்தை சொல்றோம் என்னது, அப்ப அப்பன்றதை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். அப்பதான் மெட்டாக்கள் இம்போர்ட் பண்ண. அப்ப எக்ஸ்போர்ட் என்னது டிஃபால்ட்டா
என்ன பேர்ல? ஆப் பண்ற பேர். ஸோ இந்த இடத்துல இந்த கேபிட்டல் ஸ்மால் தான் கொஞ்சம். ஸோ கேபிட்டல்ல தான் நம்ம மூலமா கம்போனன்ட்ஸ்ல முதல் எழுத்து பேப்பர். ஏன்னா சில இடங்கள்ல அந்த கம்போனன்ட்ஸ்ட பேர்களும் இந்த எலிமெண்டோட பேர்களும் வந்துடும். அப்ப எலிமெண்ட் எல்லாம் ஸ்மால் கேபிட்டல்ல ஸ்மால் லெட்டர்ஸ்ல வச்சிருக்கும். இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி குழம்புப்பட்டு நாம கிளியரான விஷயங்கள் தான். ரைட், அப்படி கம்பவுண்ட்ஸ்களை கிரியேட் பண்ணி இதுகளை யூஸ் பண்ற இந்த விஷயங்களை நாம கதைச்சிருப்போம். ஆல்ரெடி நாம என்னென்ன கன்செப்டுகளை எப்படி கிரியேட் பண்றது இதுகளை தான் நாம போன முறை கதைச்சிருப்போம். அதுக்கு பிறகுதான் நாம ஒரு கம்போனன்ட்ஸா கிரியேட் பண்ணி ஹெடர் கம்போனன்ட், ஹீரோ கம்போனன்ட், ஃபூட்டர் கம்போனன்ட், இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம செய்திருப்போம். ரைட், ஸோ இதுக்குள்ள இஎஸ் லிண்டன் டைன் உங்களுக்கு தெரியும். இஎஸ் லிண்டன் டைன் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு 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 நார்மலா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கன்செப்டை தான் நாம என்ன செய்யறோம், இஎஸ் லிட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு ஒயிட் மாடர்ன் டூலுக்குள்ள நாம ப்ராஜெக்ட் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த இஎஸ் லிட்ன்றது ஒரு பிகினரா எங்களுக்கு ஈஸியா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நியமம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான விஷயம், அவ்வளவுதான். ஸோ இதன்படி தான் நாம என்ன செஞ்சோம், ப்ராஜெக்டுக்குள்ள வந்தோம். ஓகே, தென் அதுக்கு பிறகு நம்ம கம்போனன்ட்ஸ்களை கிரியேட் பண்ணோம். ரைட், ஸோ கம்போனன்ட்ஸை கிரியேட் பண்ணும்போது எங்களுக்கு இந்த கம்போனன்ட்ஸ்ன்ற விஷயத்துக்கு கொஞ்சம் விஷயங்கள் வச்சா நான் நேமிங் ரூல்ஸ் நான் முதலே சொல்லிட்டேன், அதை எழுதி விடுறதுல. ஸோ நேமிங் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன். அப்போ ஒரு ஒரு கம்பவுண்ட்ஸுக்கு நாம பேர் வைக்கிறதா கம்பவுண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் விஷயத்தை வச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்துச்சு, அதான் என்ன, கம்போனன்ட்ஸை நாம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், ப்ரொப்ஸ். ஏன்னா ப்ரொப்ஸ் கொடுத்து நாம இது செய்யணும். இதன்படி நாம சிஎஸ்எஸ் எல்லாம் ஒவ்வொரு கம்பவுண்டுக்கும் சிஎஸ்எஸ் எழுதலாம். அந்த சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்றதா இருந்தா, சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்றதா இருந்தா அதை நாம எஸ்ஆர்சிக்குள்ள, இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர்ல ஸ்டைல்ஸ் என்ற கன்செப்டுக்குள்ள நாம வச்சிருந்தோம். ஸோ கம்போனன்ட்ஸ் அங்க வச்சிருந்தோம். அதே எஸ்ஆர்சி என்ற ஃபோல்டர்ல கம்போனன்ட்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணும். ஸோ அப்ப நாம அதை இம்போர்ட் பண்ற அந்த விதம், ஸோ அந்த இம்போர்ட் பண்ற அந்த விதத்தை இந்த விஷயங்கள்லாம் நேற்று நாம லாஸ்ட் கிளாஸ் வச்சிருந்தோம். அதுக்கு பிறகுதான் நார்மலா இந்த கம்போனண்ட் என்ன, கம்போனண்ட்டுக்குரிய கன்செப்ட், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பிறகு கம்போனன்ட்ஸ்ல கிரியேட் பண்றது, இந்த கம்போனன்ட்ஸை யூஸ் பண்றது, இம்போர்ட் பண்றது, ஃப்ராக்மெண்ட்ஸ்கள், ப்ராப்ஸ்கள் என்ற விஷயங்களை காய்ச்சிருந்தோம். அதுக்கு பிறகு சிஎஸ்எஸ் நான் எழுதி காட்டியிருப்பேன். சிஎஸ்எஸ் எப்படி கனெக்ட் பண்றது, அந்த விஷயங்களை நம்ம நார்மலா கதைச்சிருப்போம். ரைட், ஸோ அதுக்கு பிறகு இப்ப எங்களுக்கு தேவையான அடுத்த விஷயம் தான் என்ன, ஸோ பூட் ஸ்டாப். ஏன் சிஎஸ்எஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க், சிஎஸ்எஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் என்னது, பூட் ஸ்டாப். ஸோ சிஎஸ்எஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் பூட் ஸ்டெப்னு சொல்லுவோம். இப்போ இந்த பூட் ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நாம எப்படி நார்மலா ஒரு ரெடிமேடான ஒரு ரெஸ்பான்சிவ் ஸ்டைல்ஸ் கம்போனன்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. அப்போ பூட் ஸ்டெப்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த பூட் ஸ்டெப் ஃபுல் ஆஃப் அந்த கிளாஸஸ் இருக்கு. ஆக்சுவலி பூட் ஸ்டெப் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பூட் ஸ்டெப் கிளாஸஸ், அந்த கிளாஸஸ் அந்த கம்போனண்ட்டுகளுக்கு பேரா வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க நாம டிஃபைன் பண்ணப்பட்ட அந்த ஸ்டைல்ஸ் இங்க அப்ளை ஆகும். அவ்வளவுதான். பிடிஎன் பிரைமரி, காலம் 3 அந்த கன்செப்ட். ஸோ அப்படி நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கா செய்யலாம். அப்போ கிளாஸ் நேமுக்கு நம்ம கிளாஸ் லைக் ஏன்னு சொன்னா லைக் கிளாஸ்ன்றது ஒரு இந்த கன்செப்ட்ல நாம சொன்னோம்னா பூட் ஸ்டெப்ல அப்ப நாம அந்த டிஃபைன் பண்ணப்பட்ட அந்த விஷயங்களை இங்க அப்ளை பண்ணி விட்டுறலாம், பட்டனோட கிரியேட் பண்ணி, அவ்வளவுதான். இப்போ நாம அதை தான் நாம பேசிக்கா செய்ய போறோம். ரைட், ஸோ அப்போ எப்படி பூட் ஸ்டெப் கனெக்ட் பண்றது, பூட் ஸ்டெப் கனெக்ட் பண்ணது ஒன்றும் இல்லை, பூட் ஸ்டெப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம பூட் ஸ்டெப்பை செஞ்சு பார்க்க போறோம். ரைட், ஸோ அப்போ முதல் புலம் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கதைச்ச விஷயங்கள், லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் கதைச்ச விஷயங்கள். அப்ப நான் டே 3 இருக்குது, டே 4 போய்கொள்றேன். சரிதானே, டே 4 போய்கொள் நான் சொல்லுவேன். சொன்னான் இந்த கிழமை நான் இந்த ப்ராஜெக்டுகள் தனித்தனி ஃபோல்டரா உருவாக்கணும், பிரச்சனை இல்லை. பட் அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்ல நாம செய்ய போறோம். ஸோ அதனால பி கேர்ஃபுல். இந்த சிஎம்டி ஓப்பன் பண்ணி நாம கோட் ஸ்பேஸ் டாட் கொடுக்குறோம், ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்றோம். எங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னடாப்பா, வெல்கம், இதை க்ளோஸ் பண்ணிட்டு வியூல போறோம், டெர்மினலை கிளிக் பண்றோம். ஓகே, லொக்கேஷனை நாம என்ன செய்ய போறோம், ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். ப்ராஜெக்ட் வந்து என்பிஎம் ஆல கிரியேட் பண்ண போறோம். ஒயிட்டோட லேட்டஸ்டான ஆப்ப என்ன பேர்ல, சாம்பிள் ஆப்ன்ற பேர்ல நாம கிரியேட் பண்றோம். ரைட், அப்ப வேரியன்ட் எங்களுக்கு என்ன கன்செப்ட் எல்லாம் செக் பண்ணி ஓகேன்னு சொன்னா வேரியன்ட் கொடுக்க போகுது ஆட்டோமேட்டிக்கா. டே 4 நாம ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றோம். அந்த தான் நம்ம இதுல செய்யுது. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ரியாக்ட், ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட, ஓகே, ESLint, ஓகே, பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வரட்டும். சரி, ரைட், அப்போ இன்ஸ்டால் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சாம்பிள் அப்படின்றது கிரியேட் பண்ணிடும். இதுக்கு பிறகு எனக்கு தேவையான மாடியூல் வந்து பூட் ஸ்ட்ராப் பண்ற மாடியூல். ஸோ பூட் ஸ்ட்ராப் பண்ற மாடியூலை நாம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி நாம என்ன செய்ய போறோம், சிம்பிளா எப்படி ஒரு 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 எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். ரைட், ஸோ யூ நோ தட். அப்போ சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றது,
பேக்கேஜ் வேர்ஷன்ஸுகள் நீங்க செய்த பிறகு அங்க ஒரு ப்ராஜெக்ட் அனுப்புறீங்கன்னா அவங்க அதை என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது புது அப்டேட் ஆகிடலாம் சில டைம். அப்போ அதெல்லாம் கவனமா இருக்கும், ரைட்? ஸோ லைக் ஒவ்வொரு வேர்ஷன் இந்த கன்செப்ட் இஷ்யூ வரக்கூடாது. இந்த டொக்கரைசேஷன், குபர்னஸ் பிரச்சனைகள் அந்த விஷயம்லாம் நாம செய்யறது அதில் டிப்ளாய்மெண்ட் ஒரு சில தனியாக ஒரு கன்செப்ட் வச்சால் பார்ப்போம், ரைட்? ஸோ அப்போ இனிஷியலாக இதுதான் கன்செப்ட். அப்போ இது இன்ஷுவல் ஆயிட்டுன்னு சொன்னா எங்களுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இதுதான். அப்போ நான் இதை அதில் எழுதி காட்டுறேன் முதல்ல அதுக்கு முன்னாடி, ரைட்? ஸோ அப்போ சரி, அப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா அப்போ நாம இந்த என்பிஎம் இன்ஸ்டால் இந்த பூட் ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்றதா இருந்தால் நமக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஸோ முதலாவது கமாண்ட்ல நாம என்பிஎம் ஆல, அதாவது நோட் பேக்கேஜ் மேனேஜரால இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு தேவையான பேக்கேஜ் என்ன? பூட் ஸ்ட்ராப்பை நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகே. அண்ட் தென் அதுக்கு அப்புறம் என்ன, நாம அதை எங்க யூஸ் பண்ண போறோமோ அந்த கம்போனன்ட்ல இம்போர்ட் பண்ணணும். என்னத்த? பூட் ஸ்டெப். ஸோ பூட் ஸ்டெப் என்னத்த? டிஸ்ட்ரிபியூட் கன்செப்ட்ல டிஸ்ட்ல சிஎஸ்எஸ்ல மின் வெர்ஷனை யூஸ் பண்ணா சரி. ஸோ பூட் ஸ்டெப்ல மின் டாட் சிஎஸ்எஸ் அதை நான் டைப் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பிறகு நம்ம பேர் வச்சு என்ன வாய்க்கலாம், சரிதானே? ஸோ இதை தான் இப்போ யூஸ் பண்ணணும், ரைட்? இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, எனக்கு தேவையில்லை. முதல் ப்ராஜெக்ட்டுக்குள்ள போகும். அப்போ சிடி பண்ணி சாம்பிள் ஆப்புக்குள்ள வந்தாச்சு. இப்போ நாம ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணணும். மறந்துடக்கூடாது இதை. என்பிஎம் ஆல இன்ஸ்டால் பண்றேன் பூட் ஸ்ட்ராப், சரிதானே? ஸோ மறுபடியும் கவனிக்கணும், இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல தான் கவனிக்கணும், ரைட்? ஓகே. அப்போ என்பிஎம் ஆல இன்ஸ்டால் பண்றேன் பூட் ஸ்ட்ராப் எங்க சாம்பிள் ஆப்புக்குள்ள. இந்த இந்த பார்த்த வழியாக கவனிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நீங்க கிரியேட் பண்ணும்போது அது நார்மலா ரன் பண்ணிடும். ஆனா உங்களோட லொகேஷன் டே 4ல தான் இருக்கு. ஆனா நீங்க சாம்பிள் ஆப்புக்குள்ள வந்த பிறகு என்ன செய்யணும்? ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். அப்போ நான் சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நாம டே 4க்குள்ள சாம்பிள் ஆப்புக்குள்ள வந்த பிறகு நான் பூட் ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ அது இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஸோ யூ கேன் சி லைக் இன்ஸ்டால் பண்ணிட்டு. இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா நார்மலாக எங்களோட ஏரியாக்குள்ள வர போறேன். என்னது? சாம்பிள் ஆப்புக்குள்ள வரேன். இப்போ என்னட்ட நார்மலாக ஒரு கன்செப்ட் இருக்கு, என்ன இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல்ன்றது என்னன்னு தெரியும், ரைட்? ஸோ நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு கம்போனன்ட் எஸ்ஆர்சியில் முதல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். உங்களுக்கு தெரியும் கம்போனன்ட். ஸோ கம்போனன்ட்ஸ் நான் கிரியேட் கம்போனன்ட்ஸ். ஸோ கம்போனன்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த கம்போனன்ட்ஸ்க்குள்ள நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்னது? லைக் ஹீரோ டாட் ஜேஎஸ்எக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த டிவிஷனுக்குள்ள நான் ஒன்று தான் செய்ய போகிறேன். ஒரு பட்டன் கொடுக்க போகிறேன். ஸோ பட்டன். ஓகே. இந்த பட்டன் என்ற கன்செப்ட் சிம்பிளான சொன்னா நான் பட்டன் என்ற கன்செப்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன் இது தேவையில்லை, இம்போர்ட் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகும், ரைட்? இப்போ நாம பட்டன் என்ற கன்செப்ட்ல வந்திருக்கோம். ஸோ பட்டன் என்ற விஷயத்துக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஹீரோன்ற பேர்ல. ஓகே. இதுல ஒரு பிள்ளை விட்டுருக்கேன். ஹீரோன்னு நான் கேபிட்டல்ல கொடுத்துருக்கணும். ஜஸ்ட் கொடுத்துட்டா அதான் முறை, அதான் கன்வென்ஷன். ஸோ ஐம் ஜஸ்ட் டிலேட்டிங் திஸ், ஜஸ்ட் ஸ்டார்டிங் இட் அகைன். கம்போனன்ட்ஸுக்குள்ள நியூ ஃபைல் ஹீரோ டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே. இப்போ நாம இதுல ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்பவுண்ட் கிரியேட் பண்ணிடுவோம், ரைட்? இப்போ என்ன விஷயம்னு சொன்னா நம்ம கிட்ட இந்த ஃபைல் இருக்கு. இந்த ஹீரோன்ற செக்மெண்ட்டுக்குள்ள இப்போ நாம பட்டனை கிரியேட் பண்றோம். ஸோ பட்டன். ஓகே. இப்போ இந்த பட்டன்ன்ற கான்செப்டுக்குள்ள நான் ஜஸ்ட் கிளிக் மீ அப்படின்னு வருது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த கம்போனன்ட்ஸ் இருக்கு. கம்போனன்ட்ஸ்ல ஹீரோன்ற ஒரு ஜேஎஸ்எக்ஸ் கம்போனன்ட் இருக்குது, ரைட்? ஸோ அதுக்குள்ள நான் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இந்த கம்போனண்ட்டை நான் எங்களோட ஆப்ல நான் வந்து ஷோ பண்ண போறேன், ரைட்? ஸோ ஆப் பண்றதுக்குள்ள வந்து சொன்னா எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு ஒரு பெரிய கன்செப்ட் இருக்குது, ஒரு பெரிய ஏரியா, ரைட்? இதை ரன் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டார்டிங்ல அவங்க தர டெம்ப்ளேட் ஃபைல் ஒன்று இருக்கு. ஸோ நான் ரன் பண்ணதான் என்பிஎம் ஆல ரன் பண்ண போறேன் டெவ். ஓகே. ஸோ ரன் ஆயிரும். நாம போய் இந்த ஃபைல் என்ன செய்யலாம் எங்களோட ப்ரௌசர்ல பார்த்துக்கலாம். பேசிக்கா சொன்னா ஸோ இதுதான் அந்த ஃபைல். நான் இந்த ஃபைலை தேவையில்லை, நான் அந்த ஃபைல் அழிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த அளவுமே தேவையில்லை. இந்த ஃபங்க்ஷன் ஆப்புக்குள்ள நான் அழிக்கிறேன், இந்த விஷயமே எனக்கு தேவையில்லை. ஸோ நான் பேசிக்கா சொன்னா இவ்வளத்தையும் அழிக்கிறேன். எஃப்சிஎஸ்எஸ் கன்செப்டோ அந்த விஷயங்கள்
ஸோ பேசிக்கான விஷயம் ஹீரோ இமேஜ் வியூ ஸ்டேட் இதெல்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை. சிஎஸ்எஸ் வந்து இப்போதைக்கு விட்டு வைக்கிறேன். ஆனால் அதுக்கு தேவையில்லை அழிப்போம். ரைட். ஸோ செக்ஷன்ல இருந்து இந்த எல்லா கான்செப்டையும் அழிப்போம். ஆல்ரைட். ஸோ இப்போ இதுதான் ஆப் அப்படின்னு ஒரு எம்டி ஆப் ஒன்று இருக்கு, ஒரு எம்டி கான்செப்ட் ஒன்று இருக்கு. ரைட். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு எம்டி கான்செப்ட் இருக்கு. இப்போ என்னட்ட ஒரு பட்டன், இந்த 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 எம்டி ஆப்புக்குள்ள என்னட்ட இருக்கிற கம்போனன்ட்ஸை நான் ஷோ பண்ண போறேன். கம்போனன்ட்ஸ்க்குள்ள என்னது ஹீரோன்னு இருக்குது. ஸோ நான் அந்த ஹீரோன்ற கான்செப்ட் நான் காட்டுறேன். இந்த இருக்க ஹீரோ. ஓகே. சேவ் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட்டும் ஆயிருக்கு. ஸோ இந்த இருக்கு கிளிக் மீன் ஒரு பட்டன், கிளிக் மீன் ஒரு பட்டன் இருக்கு. ரைட். இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா, ரைட், இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னா, இப்போ ஹீரோன்ற இந்த 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 கான்செப்டை எடுத்துக்கொண்டவன் சொன்னா, இப்போ இதுக்குள்ளே எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. ஹீரோன்ற இந்த பட்டன். ஓகே, அதாவது ஹீரோன்ற இந்த பேஜ் எனக்கு எங்க இருந்து வருது? சிம்பிளா சொன்னா இந்த கம்போனன்ட்ஸ் என்ற ஐடியால இருந்து வருது. அவ்வளவுதான். ஸோ கம்போனன்ட்ஸுக்குள்ள ஹீரோன்ற ஒரு ஆள் இருக்கு. ஸோ இந்த ஹீரோன்றவர் இந்த பேசிக் கன்செப்டை வச்சிருக்காரு பட்டன்ன்றவரை. இந்த ஹீரோன்ற கம்போனன்ட் இந்த ஆப்ன்ற கம்போனன்ட் ஷோ அப் பண்ணுது. அது எனக்கு முன் ஸ்கிரீன்ல இப்படி தெரியுது. நான் இப்போ இதை டிசைன் பண்ணணும். இதுக்கு நான் இன்னைக்கு வித் பேடிங் அது இதெல்லாம் கொடுக்கறத விட எங்களுக்கு ஈஸி. எங்கள்கிட்ட பூட் ஸ்ட்ராப் இப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கு. நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த கம்போனன்ட்லயே எங்க கம்போனன்ட்ஸ்ன்ற இந்த ஏரியாலேயே, ஹீரோன்ற கம்போனன்ட் ஏரியாலேயே நான் ஒரு விஷயத்தை செய்யப்படும். இம்போர்ட். ரைட். பூட் ஸ்ட்ராப் நீங்க அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காட்டும். பூட் ஸ்ட்ராப் ஸ்லாஷ் டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஸ்லாஷ் சிஎஸ்எஸ்ல ஸ்லாஷ் பூட் ஸ்ட்ராப் மின் வெர்ஷன். ரைட். ஸோ பேசிக்கா சொன்னா சிஎஸ்எஸ்ல பூட் ஸ்ட்ராப் bootstrap dot min dot css. இப்போ நாம இந்த பட்டனுக்கு ஜஸ்ட் என்ன செய்யணும்னா கிளாஸ் கொடுப்போம். வளமையா கிளாஸ் என்ன சிஎஸ்ல கிளாஸ்னா கொடுப்போம். ஆனா இங்க கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னா இந்த கிளாஸ் அண்டு நாம வளமையா ஒரு எலிமெண்ட்டுக்கு கிளாஸ் வச்சு தான் பேர் வைக்கிறோம் நாங்க சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்றதா இருந்தா. சரியா? என்ன டிசைன். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் இங்க ரியாக்ட்ல கிளாஸ் நேம் தான் சொல்லி ஆகணும். காரணம் கிளாஸ்ன்றது இங்க கீவேர்டு ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் மாதிரி. ஸோ அப்போ அங்கே வரும்போது கிளாஸ் நாம் தனி பேர் வந்து வைக்கல. இப்போ பட்டனுக்கு கிளாஸ் அப்படின்னு வைக்க முடியாது. கிளாஸ் ஐடி அப்படி கிளாஸ் நேம் என்ன சொல்லணும். அப்போ நான் கிளாஸ் நேம்ல தான் நம்ம பார்த்தது. ஸோ பிடிஎன், அதுக்கு பிடிஎன்ன்றது ஒரு பேர். இந்த பிடிஎன் பிரைமரி. முதல் பிடிஎனை காட்டுனேன், சேவ் பண்றேன். இப்போ ரன் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ இங்க பூட் ஸ்டெப். ஓகே, பிடிஎன் கன்செப்ட். ரைட். தென் பிடிஎன் பிரைமரி. ஸோ பட்டனுக்கு நாம் ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம் பிடிஎன்ல, பிடிஎன் பிரைமரி. சேவ் பண்றோம். ஸோ ரன்னிங்ல இருக்கு, அப்டேட்டட் ஆயிருக்கு. ஆல் ரைட். சரி, இன்றைக்கான இஷ்யூ. ரைட். நான் இங்க என்ன மிஸ் பண்ணிருக்கேன்? ஓகே, ரைட். என்ன மிஸ் பண்ணிருக்கேன்? எனிவன் லைட்ல இருக்கிறார்கள் யாராவது? ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிள்ளை வந்துருக்கு, பிரச்சனை இல்லை. என்ன நான் மிஸ் பண்ணிருக்கேன்? யாருக்காச்சும் இருக்கிறார்கள்? ட்ரை பண்ணுங்க. ஸோ வடிவா ஷோ பண்றேன். இம்போர்ட் பண்ணிருக்கேன் பூட் ஸ்ட்ராப்ட டிஸ்ட்ரிபியூட் சிஎஸ்எஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதனால தான் அது காட்டுனது. ஓகே. மின் சிஎஸ்எஸ் ஃபைல் நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், அதுக்கும் சரி. ரைட். ஸோ பூட் ஸ்ட்ராப்ட மின் சிஎஸ்எஸ் ஃபைலை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அது ஓகே. அதுக்கு பிறகு நான் பட்டன்ல நான் கிளாஸ் நேம் வச்சிருக்கேன் பிடிஎன். பிடிஎன் பிரைமரியே வச்சிருக்கேன். சரி, நான் பிடிஎன் பிரைமரியே வச்சிருக்கேன். ஓகே. ரைட். ஸோ அதுக்கு பிறகு ஒரு கன்செப்ட் இதை சேவ் பண்ணிட்டு நான் இந்த ஹீரோ ஆப்பை வந்து நான் FJSX கன்செப்டுக்குள்ள போட்டிருக்கேன். ஸோ FJSX கன்செப்ட்ல போட்டிருக்கேன். FJSXக்குள்ள இம்போர்ட் ஹீரோ கம்போனன்ட்ஸுக்குள்ள இருந்து ஹீரோ கம்போனண்ட்டை போட்டிருக்கேன். ஓகே. அதான் இண்டெக்ஸ் பேஜில் காட்டணும். ஸோ இங்கே இண்டெக்ஸ் பேஜ்ன்றதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்களுக்கு அப்ளை ஆகலை. என்ன இஷ்யூ பார்ப்போம். யாராச்சும்? ரைட். நான் கிளாஸ் நேமா இல்லாட்டி கிளாஸான்னு சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். கிளாஸ் நேம் சொன்னா ஏன் கிளாஸ் நேம் இல்ல கிளாஸ் ரெண்டு வைக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க வளமையா ஒரு எலிமெண்ட்டுக்கு HTML இருக்கிற இந்த எலிமெண்ட்டுக்கு பெயர் வைக்கிறதா கிளாஸ் வைப்பீங்க. ஓகே.
ஆனால் சிஎஸ்எஸ் இங்க கனெக்ட் பண்ணும்போது நாம கிளாஸ் இங்க வைக்க முடியாது. ஏன்னா கிளாஸ்ன்றது ஒரு ரிசர்வ்டு வேர்டு இங்க ஜாவா ஸ்கிரிப்டில் தனியா ரியாக்ட்ல பார்க்கும்போது, ரைட்? அப்ப கிளாஸ்ன்றது ஒரு ரிசர்வ்டு வேர்டுனால இங்க கிளாஸ்ன்றது ஐடென்டிஃபை பண்ணி தனியா காட்டுறதுக்காக கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். அதான் சின்டெக்ஸ் இங்க. சரியா? வேற? ஓகே. நோட் பண்ண ரைட். ஓகே. சரியா? பாப்போம். Right. இன்னொரு விஷயம், இந்த பிரைமரி கான்செப்ட் இந்த பூட்ஸ்ட்ராப் என்ற விஷயம் சில டைம் இங்க லோட் பண்ணாது. அதை சொல்லிடுறேன். ஓகே, வெரி குட், நல்ல கேள்விதான். ரைட். நாம இப்படி ஒவ்வொரு பேஜுக்கும் பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணி விட, பூட்ஸ்ட்ராப்புக்கு வைக்கிற பேர் வைக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்ஜேஎஸ்ல நாம இம்போர்ட் பண்ணி விடலாம், சேவ் பண்ணி விடலாம். அது பிரச்சனை இல்லை. சரிதானே? சரியா? தெரியுதா? ரைட். ஓகே, வெரி குட் லவ்சிக். ஓகே, வேற கேள்வி? வேற ஆக்கள்? பிரைமரி பட்டன், பட்டன் பிரைமரி, அவ்வளவுதானா? ஆல்ரைட். சரி, இந்த பட்டனுக்கு கலர் வரணும், எனக்கு ஒரு கலர் வரணும். ரைட். ஓகே, குட். சரி, ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, பட்டன்ன்றது ஒன்று கொஞ்சம் பெருசாகி அது வந்திருக்கு. ஓகே. கேள்வி என்னன்னா, இப்போ எனக்கு பட்டனுக்கு இப்போ கலர் வரணும், என்ன செய்யலாம்? ஸோ பூட் ஸ்டாப்பில் நான் செஞ்சுட்டேன். பூட் ஸ்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்ஜேஸில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே என்னென்ன எல்லாம் அப்போ ரிட்டர்ன் பண்ணணும் அந்த கம்போனன்ட்ஸுக்கு, அந்த கம்போனன்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே யூஸ் பண்ணுறது அப்ளை ஆகும். ஸோ நான் பிடிஎன் பிரைமரி மட்டும் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ வேற என்ன? ஸோ பேசாமல் நாம ஆமாம், ரைட். ஓகே, குட். நாம் அப்ஜேஎஸ்எக்ஸ்ல உங்களுக்கு இஷ்யூ இருந்தா, நாம் அப்ஜேஎஸ்எக்ஸையும் வச்சிருக்கிற இன்னொரு ஆள் தான், அவர் தான் மெயின் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ நம்ம மெயின் ஜேஎஸ்எக்ஸ் என்ற கன்செப்ட்ல போடலாம். இங்க ஆல்ரெடி ஒரு சிஎஸ்எஸ் இருக்கு. சரி, குட். ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ் இருக்கு, எனக்கு அது தேவையில்லை, நான் அதை அழிச்சிட்டேன். இப்போ நான் என்னுடைய பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் போட்டு சேவ் பண்றேன். ரைட். ஸோ பேசிக்கா இப்போ எங்களோட டிசைன் இங்க மாறி வந்துட்டு, சரிதானே? ரைட். இங்க ஒரு ஓரமா போயிட்டு அது சரி இருக்கட்டும். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா, சேவ் பண்றேன். ஓகே. அங்க ஓகே, ரைட். இப்போ வந்து சொல்லுங்க பாப்போம் எனக்கு. ஸோ பேசிக்கான கன்செப்ட் கலர் இருக்கு. ஸோ என்னோட ஒரு கம்போனன்ட் இருக்கு, அதனால அழிச்சிருந்து கேப் எல்லாம். ஓகே, என்னோட ஒரு கம்போனன்ட் இருக்கு, அந்த கம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆப்புக்குள்ள. ரைட். சரி, இவ்வளோ தான் நான் அட்ஜஸ்ட் செஞ்சிருக்கேன். தென் கம்போனன்ட் இதான் டிசைன், கம்போனன்ட்ல பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ரைட். ஸோ கம்போனன்ட்ன்றது ஆப்ல ஷோ பண்றேன். ஆப்ல இருக்க சிஎஸ்எஸ் தேவையில்லை. ஆப்ல இருக்க சிஎஸ்எஸ் நாம வந்து பேசிக்கா சொன்னா கம்போனண்டா கனெக்ட் பண்ணியிருக்கோம். கம்போனன்ட் கன்செப்ட், கம்போனன்ட்ன்றது இனிஷியலி இதுதான். இந்த கம்போனன்ட்ன்றதை அப்ஜேஎஸ்எக்ஸ்ல காட்டியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து மெயின் ஜேஎஸ்எக்ஸுக்கு வரும். மெயின் ஜேஎஸ்எக்ஸ்ல எங்கள்கிட்ட இதான் இருக்கு. லைக் பேசிக்கா சொன்னா எங்கள்கிட்ட ஆப்ன்ற ஒரு கன்செப்ட், அதோட நாம பூட்ஸ் அப்படி இதை எடுத்திருக்கோம். சரிதானே? ஸோ இனிஷியலான கன்செப்ட். ரைட். அதுக்கு பிறகு கிரியேட் இது ரூட்ல நாம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இனிஷியல் ஸ்டாஃப் இதுதான். Right. இதுல ஒரு கன்செப்ட் இருக்குது, பார்ப்போம். அதுக்கு பிறகு இனிஷியலா நம்ம செஞ்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த அளவு தான். ஸோ அதுக்கு பிறகு கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ எனக்கு அப்போ இண்டெக்ஸ் பேஜ்ல வழியால ஷோ பண்ண போற விஷயம் இதுதான். என்னது? ஒரு பட்டன். ஸோ நான் இனிஷியல் பேஜ்ல இங்க வந்து காட்டினா இங்க ஒரு பட்டன் எனக்கு நார்மலா தான் காட்டுற மாதிரி இருக்கு. ரைட். நாம நான் டிசைன் கொடுத்ததோ அல்லது கலர் கொடுக்கணும்னாலும் என்ன செய்யணும், இதுல என்ன சேஞ்ச் செய்யணும், நான் இதுல என்ன மிஸ் பண்ணிருக்கேன் இல்லாட்டி என்ன சேஞ்ச் செய்யணும்? யாராச்சும் இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் காட்டிட்டு எனிவன் அதாவது ஜோதிச்சு சொல்லுங்க பாப்போம், இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு. இந்த இடம் அவுட்புட்டை வடிவா கவனிங்க. இதுதான் அவுட்புட். சரிதானே? விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கிளிக் மீன்ல இந்த அவுட்புட் இப்படி இருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்கிற கன்செப்ட் பிடிஎன் பிரைமரியா இருக்கணும். இதுல இந்த சிஎஸ்எஸ் வேலை செய்தா இல்லைன்னு நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும், முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க வந்து இந்த சிஎஸ்எஸ் கன்செப்ட்ல எனக்கு இந்த கலர் கூட வரணும், கலர் மாறி வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லணும்.
முக்கியமான கன்செப்ட் இது. இந்த ஃப்ளோ நான் சரியா செஞ்சிருக்கேனா அப்படின்னு சொல்லணும். யாராச்சும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்கு அமைவா நான் சொன்ன அந்த ஆர்டர் சரியா வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் திருப்பி திருப்பி கேட்கறேன்னா, சாம்பிள் அப்புக்குள்ள நோட் மாடியூல்ஸ் இதில் நாம பூட் ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பப்ளிக்குள்ள நம்ம எதுவும் கை வைக்கல, நமக்கு அது தேவையும் இல்லை. ரைட், ஓகே. எஸ்ஆர்சிக்குள்ள வந்திருக்கோம், எஸ்ஆர்சிக்குள்ள அசட்ஸுக்குள்ள நாம போட்டோ இருக்கு, அது தேவையில்லை. கம்போனன்ட்ஸ்ல வந்திருக்கேன், கம்போனன்ட்ஸ்ல ஹீரோ ஜேஎஸ்எக்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஜஸ்ட் ஹீரோ அண்டு சொல்லி ஒரு கம்போனன்ட். அந்த கம்போனன்ட் ஒன்றே ஒன்று தான் செய்யுது. என்னன்னு சொன்னா, ஒரு பட்டன் வேணும்னா இந்த டிவிஷனை தூக்குறது. நான் ஒரே ஒரு பட்டனை தான் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். ரைட், ஸோ ஒரு பட்டன், அந்த பட்டனுக்கு கிளாஸ் அண்டு வைக்கலாம். ஆனா கிளாஸ் நேம் நான் வச்சதுக்கு ரீசன் என்ன, இது ரிசர்வ் வேர்ட் இங்க ரிஜாக்ட்ல, அதனால கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். பட்டன்ன்றது வந்து பிடிஎன் பிரைமரி ஒன்று கிளிக் மீ என்ற பட்டனை கிரியேட் பண்ணிருக்கோம். சரி, இந்த கம்போனன்ட் எங்க காட்ட போகுது, லைக் சிம்பிள் திங், லைக் நார்மலா ஆப்பிள் FJSX என்ற கன்செப்ட்ல அங்க கம்போனன்ட்ஸ் ஹீரோவை நாம கொண்டு வந்திருக்கோம். அந்த ஹீரோக்குள்ள நாம வந்து ஹீரோன்ற முடிவுல காட்டியிருக்கோம். ரைட், இதை நாம எங்க காட்டுறோம், மெயின் ஜேஎஸ்எக்ஸ் கன்செப்டுக்குள்ள. ஸோ மெயின் ஜேஎஸ்எக்ஸ் என்ற கன்செப்டுக்குள்ள ரைட் இனிஷியல் ஸ்டஃப். ஸோ இனிஷியலாக நாம வந்து மெயின் ஜேஎஸ்எக்ஸுக்குள்ள நாம FJSX கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அதை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதுக்குள்ள பூட்ஸ்ட்ராப் ஃபைலையும் கொண்டு வந்திருக்கோம். ரைட், ரன் பண்ணியிருக்கோம். இவ்வளோ விஷயம். இப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து அந்த ரூட்டுக்குள்ள எங்களுக்கு தெரியும் அந்த மெயின் ஜேஎஸ்எக்ஸ் கன்செப்டை காட்டுது. ரைட், இதுதான் கன்செப்ட். இந்த ஓர்டர் கிளியரா இல்லாட்டி இதுல இஷ்யூ இருக்கான்னு கேட்குறேன், பாப்போம். இப்போ நான் ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கேன், இந்த ஆர்டர் தானா இல்ல சில்ல சார் அதை செய்யணும் அப்படின்னா சஜஷன் இருக்கா, இல்ல இது கிளியர்ன்னு நீங்க நம்புறீங்களான்னு. என்ன நான் இதுல ஓர்டர் சரியா பிள்ளையான்னு கேட்டா சரி, ஆக்சுவலி வெரி குட். ஆனா கன்செப்ட் என்னன்னு சொன்னா, நான் ஓர்டர் சரியா செஞ்சிருக்கேன், கோடிங் அடிச்சிருக்கேன், எல்லாம் இந்த ஓர்டர்ல வந்திருக்கு. விளங்குதா, நான் இந்த 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 வச்சு டேப் ஓப்பன் பண்ணிக்கிற ஓர்டர்ல வந்திருக்கு. ஆனா இந்த அவுட்புட் கிளிக் மீன்னு ஒரு நார்மல் பட்டனா தான் இருக்கு. இது பிடிஎன் பிரைமரி பட்டன் இல்ல, அது எங்களுக்கு இப்படி டிசைன்ல இருக்காது ஆக்சுவலி. ஸோ இங்க அப்ப என்ன மிஸ் பண்ணிருக்கேன்னு கேட்கிறேன். ஓர்டர் சரி, பெயர் சரி, கம்போனன்ட் சரி, அப்ப இதுல என்ன மிஸ் பண்ணிருக்க. சரி, அப்படி மிஸ் பண்ணி அப்படி கண்டுபிடிக்கலாம். முதல் நாள், அதாவது இதுக்கு முதல் நாள் கடந்த கிளாஸ்ல நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்ல வீடியோ பாக்குறாக்களும் அதே ஆக்கள் தான். லைக் முதல் நாள் நடந்த விஷயத்த வழியா கவனிச்சு பாருங்க. ஸோ என்னடா, ஒரு ஒரு பேசிக் கன்செப்ட் தான். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஹீரோ எப்ப வடிவா கவனிங்க. ரைட், அதே மாதிரி அப்ஜேசிக்ஸ் கன்செப்டையும் வடிவா கவனிங்க. ரைட், இதுல என்ன இருக்குன்னு வடிவா கவனிங்க, வடிவா கவனிங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கா என்ற வடிவா கவனிங்க. ரைட், நான் ஏதாவது ஒரு ஃப்ளோல மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ரைட், ஸோ அதுக்கு பிறகு அடுத்த விஷயம். ஸோ இந்த கன்செப்ட் என்ன, இந்த ஃப்ளோவில் நான் வந்து அதே ஆர்டரில் தான் வரேன். என்ன, ஸோ நீங்க வர இந்த ஆர்டரில் தான் நான் வரேன். ஸோ அப்போ மெயின் ஜேஸ் தான் வரேன், ஹீரோ கம்பவுண்டை கண்டுபிடிச்சு FJSX கண்டுபிடிச்சு ஓகே. அதுக்கு பிறகு நாம சரியா இந்த இடத்துல நாம செய்யறோம். இனிஷியல் ஸ்டாப் இண்டெக்ஸில் கொண்டு வரோம். அப்போ எங்களுக்கு தேவையான விஷயம் இங்க எங்கேயோ ஒன்றில் நான் பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணி பூட்ஸ்ட்ராப் கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி அதை சரியான இடத்துல இம்போர்ட்டும் பண்ணியிருக்கும் பொழுதும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு பூட்ஸ்ட்ராப்பால வர வேண்டிய இந்த பட்டன் எனக்கு பூட்ஸ்ட்ராப் பட்டன் மாதிரி வரல. என்ன இஷ்யூன்னு கேட்குறேன். ஃப்ளோ பிரச்சனையான்னு கேட்டீங்க, ஃப்ளோ பிரச்சனை இல்லை, சரியா சொல்லிட்டேன். அண்ட் கிளாஸ் நேம் கிளாஸ் இஷ்யூ கதைச்சிட்டேன். நோட்மன் இப்போ தேவையில்லை. வேறாக்கள் ஆல்ரைட் குட். ஸோ ப்ராஜெக்ட் வந்து நம்ம பூட் ஸ்டாப் சரியா இன்ஸ்டால் ஆச்சா இல்லையான்றது செக் பண்ணணும். ரைட், குட். சரி, என்ன நம்ம எல்லாமே சரியா செஞ்சிருக்கோம், அப்பயும் வரல அப்படின்னு சொன்னா நம்ம கண்ட்ரோல் ஸ்டாப் பண்ணிட்டு வெரி குட். நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த பூட் ஸ்டாப் எல்லாம் சரியா இன்ஸ்டால் ஆச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வியூவில் போய் டெர்மினல் எடுத்து சிம்பிளா எங்களோட ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கோம். NPM ஆல நாம எங்களோட பேக்கேஜஸ் லெஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது NPM லிஸ்ட் பூட் ஸ்டாப். ஸோ செக் பண்ணும்போது நமக்கு வந்து இதுல பாருங்க எம்டி
ஸோ என்பிஎம்ல லிஸ்ட்ல பூட் ஸ்டெப் கன்செப்ட்ல என்ன நடந்திருக்குன்னா எங்களுக்கு எல்லாம் இன்ஸ்டால் பேக்கேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் ஒரு ஃப்ளோவில் செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அது எம்டி என்று வந்திருக்குது. ஸோ பூட் ஸ்டெப் வேர்ஷன் எங்களுக்கு அதில் எக்ஸெப்ட் பண்ணி வரல. ஸோ அப்போ இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ இந்த டைம் நாம அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னா திருப்ப என்பிஎம்மால இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும் முதல். ரைட். ஸோ பூட் ஸ்டெப் என்று சொல்லி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். என்பிஎம்மால பூட் ஸ்டெப்பை நாம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும். சில டைம் ஒரு இஷ்யூ வந்து வந்திருக்கலாம். ரைட். ஸோ அட் டூ பேக்கேஜஸ்னு வந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ அப்போ இப்போ திருப்ப நாம என்பிஎம் மாடல் லிஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு கொண்டு வேர்ஷன் காட்டணும். ரைட். இப்போ வேர்ஷன் காட்டுது பாருங்க. அப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு பூட்ஸ்டப் இஷ்யூஸ் வந்துருக்கு. அது எப்படின்னு சொன்னா அது ஆக்சுவலி அது ஆக்சிடென்ட்லி என்ன நடக்கும் செப்பன்ஸ். லைக் இப்போ பாருங்க, நான் இன்ஸ்டால் பண்ண முதல் எல்லாம் செஞ்சது எங்களுக்கு லொகேஷன் கூட காட்டுச்சு. ஆனால் வழியாக கவனிச்சிருந்தீங்கன்னா எங்க நீங்க கவுண்டர் பிடிச்சிருப்பீங்கடா, நான் பூட்ஸ்டப்புக்குள்ள போனேன், டிஸ்ட்ரிபியூட்டுக்குள்ள போனேன், சிஎஸ்எஸ்க்குள்ள போனேன், அந்த மின் சிஎஸ்எஸ் ஃபைல் எனக்கு காட்டல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இடத்துல மின் சிஎஸ்எஸ் ஃபைல் காட்டல. நான் தான் டைப் பண்ணேன் பூட்ஸ்டாப் மின் சிஎஸ்எஸ். ஸோ ஆக்சுவலி நமக்கு சிஎஸ்எஸ் கன்செப்ட் காட்டும் போது எங்களுக்கு நார்மலா இந்த சிஎஸ்எஸ் ஃபைலுக்குள்ள இந்த காட்டல. அப்போ எங்களுக்கு எம்டியா இருந்திருக்கின்ற ஒரு டவுட் வந்திருக்கும்னா வரல, எனக்கும் வரல. ரைட்டா? முதல் பூட்ஸ்டாப் இன்ஸ்டால் ஆச்சா இல்லையான்றதை நாம என்ன செய்யலாம், பேசிக்கா என்ன செய்யலாம்னு சொன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ரைட். அப்படி செக் பண்ணி பார்த்தேன். சரி, செக் பண்ணும்போது அது எம்டியா காட்டுச்சு. அப்போ நாம என்ன செய்யலாம், திருப்பி இன்ஸ்டால் பண்ணி இப்போதான் டூ பேக்கேஜஸ் செட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு நார்மலா இப்போ பூட்ஸ்டாப்ன்றது ஓகேயா இருக்கு. இப்போ நாம சர்வர் ரன் பண்ணி பார்ப்போம். ரைட். என்பிஎம் வந்து ரைட் 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 திருப்பியும் டே 4க்குள்ள தான் இருக்கும். டிடி சாம்பிள். ஓகே ஓகே ஓகே. அந்த பிரச்சனை இருக்குல்ல. ரைட். ஓகே. தேங்க்யூ லவ்சிக். ரைட். சரி பார்ப்போம். பட் பேக்கேஜ் இல்லாட்டி ஏதாச்சும் ஆமா ரன் பண்ணும்போது ஆமா அதான் அது எப்படின்னு பார்ப்போம் இருக்கா. ஏன்னா நானும் ஃபோல்டர் மாதிரி தானே ரன் பண்ணியிருக்கேன். ரைட். பார்ப்போம். ஸோ நான் திருப்பி ஒரு இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ அப் டு டேட்ல தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி பார்ப்போம் என்ன இஷ்யூன்னு சொல்லி. ஸோ இப்போ பூட்ஸ்டெப்பை இருக்கா இன்ஸ்டால் பண்ணி லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வெர்ஷன் சரி, என்பிஎம் ரன் டேவ் பண்ணுறேன். ஓகே ஓகே. ரைட். அப்போ சம் கைண்ட் ஆஃப் ரெண்டரிங் இஷ்யூ மட்டும்தான் இதை வந்துட்டு இருக்கு. ரைட். மிஸ்டேக்லி என்ன நடந்திருக்குன்னு சொன்னா ரெண்டரிங் இஷ்யூ. அது ரெண்டரிங் இஷ்யூன்னா என்ன அப்படின்னு சொன்னா சில டைம் நம்ம அப்போ ஃபுல்லா அழிச்சிட்டு ரன்னிங்ல விட்டுருப்போம். அப்ப ஒரு நடுவுல தான் நம்ம பேக்கேஜஸ் லோட் பண்றோம். அப்ப அது ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கும்போது அந்த பேக்கேஜை ரெண்டர் பண்ணி எடுத்திருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நடந்தது என்னடா, அது நான் தான் மாறி வழியா லோட் பண்ணி எடுத்துட்டேன்டாப்பா. ரைட். ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாம் தேவையில்லை. சாம்பிள் அப்பெல்லாம் நான் அழிச்சிருக்கணும். அதான் போன முறை அஹ், என்னது இன்ஸ்டால் ஆகாத மாதிரி இன்ஸ்டால் வச்சது. சரியா லோஜிக்? என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஸோ அது என்னுடைய மிஸ்டேக் தான், ஒன்றும் இல்லை. முதல் தடவை நடந்தது என்னன்னு சொல்லிடுறேன். டெர்மினல் க்ளோஸ் ஆகி ஓப்பன் பண்ணும்போது டே 4 இருந்துச்சு. டே 4க்குள்ள வச்சு நான் லிஸ்ட்டை பூட் பண்ணி பார்த்தேன், எம்டி எனக்கு அடிச்சு. அவனா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ப்ராஜெக்டோட பேர் சாம்பிள் பண்றதை கவனிக்கல. ஸோ அட் ஆச்சது ஓகே ஃபைல் ரெண்டு ரன் ஆயிடுது. அப்போ நான் அதான் இஷ்யூ போலன்னு நினச்சிட்டேன். ஸோ அப்போ மேபி லைக் இட் ஹேப்பன்ஸ் லைக் அப்போ அது இன்ஸ்டால் பண்ணப்படலை போல ப்ராப்பரா அப்படின்னாரு இன்ஸ்டால் பண்ணேன். சரி, பிறகுதான் யோசிச்சேன் என்ன சாம்பிள் பண்ற கன்செப்ட் நான் போகல. அப்போ போயிட்டு நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் காட்டிச்சுது. ஸோ அப்போ திருப்பி இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. நாம ரன் பண்ணேன். ஸோ அப்போ ரன் பண்ணும்போது எங்களுக்கு இப்போ ப்ராப்பரா இந்த பட்டன் வந்துட்டுது. ஸோ கிளிக் என்ற பட்டன் வந்துட்டுது ஸ்டைலோட. ரைட். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை. நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா நான் முதல் ரன் பண்ண விட்டுட்டு தான் நான் இந்த அளவு பேக்கேஜஸையும் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிக்க செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ ரன்னிங்ல இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து புதுசா அப்டேட்டடான அந்த பூட்ஸ்ட்ராப் பேக்கேஜ் சரண்டர் பண்ணி எடுக்கல. ஸோ அதனால அந்த ரன் பண்ணிக்கிற சாருக்கு என்ன கண்டென்ட் சேஞ்ச் ஆச்சோ அதெல்லாம் சரியா தெரிஞ்சிருக்கு. பட் புதுசா அந்த பேக்கேஜை பற்றி அதுக்கு தெரியல. ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பேக்கேஜ் ஓகே இருக்காரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயத்த எங்களுக்கு தந்துருச்சு. இதனாலதான் இந்த பூட்ஸ்ட்ராப்ல அந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஸோ இது என்னுடைய மிஸ்டேக் தான். அதுக்கு மேட் ஹாப்பினஸ் தான், ஒன்றும் செய்யலாது. லைக் பட் ஸோ நான் முதல் டைம் நினைச்சது உண்மையிலேயே ஃப்ளோவில் எங்கேயாவது மிஸ் பண்ணிக்கலாம்னு. ஃப்ளோ மிஸ் பண்ணது இல்லை ஆக்சுவலி. நான் பேக்கேஜஸ் இந்த பிரச்சனையில் விட்டு. ரைட். ஸோ சிம்பிள் திங் என்னது, ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சர்வர். ரைட். வேற ஒன்றும் இல்லை. மேபி லைக் அதுக்கு தான் எங்கட யாரு லவ்ஷி கூட ஒரு சஜஷன் சொல்லியிருப்பாரு. என்னது, நோட்மேன். ஸோ நோட்மேன்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி. நாம் அது என்னன்னு சொல்றேன். ரைட்.
ஃபியூச்சர்ல நான் அதை பற்றி கதைக்கிறேன். இந்த சர்வர் ரீஸ்டார்டிங் கன்செப்ட் அப்படின்னு வரும்போது, ரைட். ஸோ மற்றபடி இதுதான் விஷயம். அப்ப இப்ப என்ன பூட்ஸ்ட்ராப் கனெக்ட் ஆச்சு, என்ன ஆனா நல்லதுக்கு தான். என்ன கம்போனன்ட் கிரியேட் பண்ணது, அது எங்க கனெக்ட் ஆகிற ஓர்டர், எங்க நம்ம பூட்ஸ்ட்ராப் இம்போர்ட் பண்ணுற ஓர்டர், எப்படி ரன் ஆகுதுன்ற ஓர்டர், பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லாதுன்ற ஓர்டர், எப்படி இது பூட்ஸ்ட்ராப் என்றா பட்டன்கள் வரும்ன்ற ஓர்டர், இந்த விஷயம் அவ்வளவும் புரிஞ்சிட்டுதா? அதீஷா, லௌஷிகன், பிரணவி, ரிஜோன். மிச்சாக்கள் 2 பேரும் ஓகே. பிரணவி ஓகே. ரைட் ஓகே. இப்ப கான்செப்டுக்கு வருவோம். அப்ப நாம ரைட். அப்ப விஷயம் என்ன சொன்னா, இப்ப நாம சிஎஸ்எஸ் செய்யறோம். இனி இந்த வாட்ஸ்அப்ல என்னென்ன விஷயம் அப்படியெல்லாம் டிசைன் பண்ணாலும் உங்களோட ஐடியா. நான் அதுக்குள்ள டிசைன் பண்ண மாட்டேன். ஏன்னா ரியாக்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங்கை பற்றி நாம இங்க கூட கதைக்க போறது இல்லை. அப்படி கதைச்சோம்னா ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் என்ன, அது எங்க கிரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு. எப்படி வரணும் என்ன விஷயம். நான் அந்த ஒர்க் இருக்கிற ப்ரோசஸ் ஃப்ளோ தான் கொண்டு போறோம் இல்லையா. நான் வந்து ரியாக்ட்ல இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம், இப்படி ஒரு ஸ்டைலான பேஜை கொண்டாடா அது அவங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ நம்மளோட வேலை பூட்ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு கண்டென்ட்களை நம்ம எப்படி செய்ய போறோம்ன்றதை நாம இங்க பார்க்க போறோம் இல்லையா. உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேஜஸ் கிரியேட் பண்றதும், கம்போனன்ட்ஸை கிரியேட் பண்றதும், யூஐ டிசைன் பண்றதும் உங்களுடைய பொறுப்புல இருக்கு. அது போர்ட்ஃபோலியோ சைடு இப்போ 1 வீக்ல நாம செய்ய உங்களுக்கு ஒரு டாஸ்க் தருவேன். அதுல தெரிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு மெனக்கட்டு இருக்கீங்கன்னு. சிம்பிளா நீங்க ChatGPT கொடுத்தும் இந்த விஷயங்களை செய்யலாம், இல்லைன்னு இல்லை. ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, அதை விட முக்கியமானது நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்றது, கம்போனன்ட்ஸ் எப்படி டிசைன் பண்றது, இந்த விஷயங்கள் எப்படி கொண்டு வரதுன்றது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அதுகளை கொஞ்சம் கவனிச்சு உங்களோட கிரியேட்டிவிட்டி இதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் நல்லாவே இந்த விஷயங்களை செய்வீங்க, ரைட். ஸோ நாம அடுத்த பாயிண்ட்டுக்கு வரும், ரைட். இப்போ இந்த சிஎஸ் கான்செப்ட் அப்படின்னு இந்த தானே பூட் ஸ்டெப் அப்படின்னு நினைக்க கூடாது. பூட் ஸ்டெப்ல நீ ஃபோமுகள் கிரியேட் பண்ணி அந்த டிசைன்கள் அதுலாம் அப்படி வரும், சரியா. பட் நான் இப்போ சொல்ல வந்தேன் என்னன்னா, இதுதான் அந்த ஃப்ளோ, அந்த ப்ரோசஸ் கான்செப்ட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்போ நான் அந்த உடல்ல வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு புரிய வேண்டிய முதலாவது விஷயம், அப்ப நாம இந்த ஆரம்பத்துல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எங்களோட நோட் ஜேஎஸ் கன்செப்ட்ல இருந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுல இருந்து கம்போனன்ட்ஸ்கள் கொண்டு வரதுல இருந்து தென் அந்த ஃபங்க்ஷன்ஸ் லைக் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற விஷயங்கள்ல இருந்து நாம பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு இப்ப லாஸ்ட் கிளாஸ் சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இந்த சிஎஸ்எஸ்ல ஒர்க் பண்றது, டிசைன் பண்ற விஷயங்களை கதைச்சோம். தென் சிஎஸ்எஸ்க்குரிய ஃப்ரேம் ஒர்க், யூ நோ தட் வாட் இஸ் தட், பூட் ஸ்டெப். ஸோ பூட் ஸ்டெப்பை நாம எப்படி இம்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை ஐ மீன் லைக் முதல் பேக்கேஜஸ் எப்படி பூட் ஸ்டெப்பை இன்ஸ்டால் பண்ணி தென் அதை பிறகு நாம் எப்படி யூஸ் பண்றது, மெயின்ல நாம அதுக்குரிய பேக்கேஜஸை போட்டு அதை எப்படி யூஸ் பண்ற விஷயங்களை பார்த்தோம். இதுல இந்த கேபிட்டல் ஸ்மால் இஷ்யூஸ், சர்வர் ரீஸ்டார்டிங் இஷ்யூஸ், தென் பேக்கேஜஸ் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்ற லிஸ்ட் பண்ணி பார்க்குற விஷயம், மொடியூல்ஸ் இருக்கா இல்லையான்ற விஷயம், அண்ட் ப்ராஜெக்டோட அந்த டைரக்டரி சிடி பண்ணி நீங்க உள்ளுக்கு வந்து ரன் பண்ற இந்த விதங்கள், ரைட். இந்த விஷயங்கள் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், நோட் மொடியூல்ஸ், ஓர்டர் லைக் கம்போனன்ட்ஸ்ல இருந்து ஆப்புக்கு, ஆப்ல இருந்து யூனோ மெயின் ஜேஎஸ்எக்ஸுக்கு, மெயின் ஜேஎஸ்எக்ஸ்ல இருந்து இண்டெக்ஸுக்கு போய் தான் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரன் ஆக போகுது. அப்போ நார்மலா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றதுன்னா இந்த அளவு விஷயம் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ரியாக்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதா இருந்தா இதன்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு ரியாக்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் வரும். அந்த கன்செப்ட்ல ஒன்றுதான் என்னது, உங்களோட இந்த பூட் ஸ்டெப்பை வச்சு எப்படி நீங்க பேஜஸை அலைன் பண்ண போறீங்க, டிசைன் பண்ண போறீங்கன்ற கன்செப்ட், ரைட். ஸோ கம்போனன்ட்ஸ் ரூபாய்க்கு டிசைன் பண்ற அந்த விஷயங்கள் இதுக்குள்ள வந்துடும், ஓகே, ரைட். இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், பாத் டபுள் டாட் போட்டா இன்னும் பேக் வந்து போகணும், இல்லாட்டி ஒரு டாட் போட்டா நார்மலா அந்த இருக்கிற ரூட்ல இருந்து போகணும் அப்படின்ற விஷயங்களை கதைச்சிருப்பேன். அப்ப நான் இதுல எங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குமென்ற அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். அப்ப நான் எங்க இருந்து தொடங்கி போறோம்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகும்னு சொன்னா, லைக் எஸ். ஸோ விஎஸ் கோடில் கோட் அடிக்க வலிக்கிற நீங்க, ரைட். ஸோ முதலாவது விஷயம் எங்க தொடங்குவீங்கன்னு சொன்னா டெர்மினலை தான் யூஸ் பண்ணணும். எப்பயுமே நீங்க டெர்மினல்ல நீங்க உங்களோட நோட் ஜேஎஸை யூஸ் பண்ணி என்பிஎம் யூஸ் பண்ணி எல்லா கன்செப்ட்களையும் கிரியேட் பண்ணீங்க. அதுல முதலாவதா என்ன, ஒயிட் ரோட் மேப்பா கீறேன். ஸோ ஒயிட்டை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ண போற விஷயம் தான் என்ன, ரியாக்ட். ஸோ ரியாக்ட்ன்ற கான்செப்டோட சேர்த்து நாம் இப்போ எங்க நிற்கிறோம், பூட் ஸ்டெப்ல நிற்கிறோம். ரெடியாக கவனிச்சுக்கொள்ளுங்க, நாம் இப்போ எங்க நிற்கிறோம், பூட் ஸ்டெப்ல நிற்கிறோம். இந்த பூட் ஸ்டெப்ல இருந்து நாம யூஸ் பண்ண போற விஷயம் தான் என்ன, ரியாக்ட் ரவுட்டர். ஸோ ரியாக்ட் ரவுட்டர் மல்டிபிள் கன்செப்டுகள், கம்போனன்ட்ஸ்கள் எல்லாத்தையும் எப்படி செய்ய போறோம். ஸோ இந்த ரியாக்ட் ரவுட்டர்ல இருந்து நாம அடுத்த விஷயத்துக்கு வரப்போம், யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், ரியாக்ட் ஹூக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த விஷயம் இவ்வளவு முடிஞ்ச சொன்னா நாம் இங்க நிற்கிறோம், இந்த இடத்துல நிற்கிறோம்.
ரைட். இங்க முடிஞ்சுன்னு சொன்னா நம்மளோட அடுத்த ஏரியா வந்து ஏபிஐ. இதுதான் நம்மளோட ஒரு இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கான எண்டிங் பாயிண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்டுக்கான எண்டிங் பாயிண்ட். ரைட். இந்த இடத்துல இருந்து நாம திருப்ப அடுத்த விஷயத்துக்கு வர போறோம். அதான் யாரு ஃப்ரண்ட் எண்டோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போக போறோம். ஃபயர் பேஸ். ஃபயர் பேஸையும் ரியாக்டையும் வச்சு நம்மளால ஒரு ப்ராஜெக்டே கிரியேட் பண்ண முடியும். பேக் எண்டே தேவையில்லை. ரைட். அதுக்கு பிறகு நாம அடுத்ததா பார்க்க போற ஆக்கள் தான் யாரு, மிடில் வேர் லைக் எக்ஸ்பிரஸ் மேபி லைக் பேக் அண்ட் கன்செப்ட். தென் அதுக்கு பிறகு நோட் ஜேஎஸ். ஏன்னா நோட் ஜேஎஸ் கன்செப்டுக்குள்ள நாம கொண்டு இந்த இடத்துல எங்களோட பேக் எண்ட் வந்து கவர் அப் ஆகுது. ஸோ பேக் எண்ட் அப்படின்னு கவர் அப் ஆகுது. ரைட். அதுக்கு பிறகு இப்ப இந்த ஏரியாவோட பேட்ச் 3க்கு முடிஞ்சிடும். விரும்பினா அவை அதோட சர்டிஃபிகேஷன் கன்செப்ட் பண்ணலாம். நம்ம இங்க இருக்கிறோம், இன்னும் ஒரு 3 கிளாஸ் கன்செப்ட் 4 கிளாஸ் இருக்கு. அதுக்கு பிறகு பேட்ச் 4 ஆக அப்படியே கன்டினியூ பண்ணணும். விரும்பினா பேட்ச் 3 ஆகலாம், விரும்பினா கன்டினியூ பண்ணலாம். ரைட். ஸோ அதுல நாம அடுத்ததா பார்க்க போறது என்ன, மொங்கோடிபி. ஆமா, நாங்க 5 பேஸ் சொல்லி தரோம். அதாவது மினிமலா. ரைட். ஸோ அப்ப மொங்கோடிபி அது என்ன, அது ஒரு போனஸ் சப்ஜெக்ட் தான். நான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் கன்செப்டை முதல் முடிச்சிட்டு தென் இதுக்குள்ள போயிட்டு ஒரு வேளை இங்க வருவேன். அப்படி இல்லாட்டி இதை முடிச்சுட்டு இங்க போவேன். டைமை மேனேஜ் பண்றதை பொறுத்து. ரைட். ஸோ அப்போ மொங்கோடிபி கன்செப்ட். தென் மொங்கோடிபியோட இனி என்ன, ஜேடபிள்யூஜிடி ஒத்தன்டிகேஷன்ஸ் கன்செப்டுகள் இருக்குது. ஒத்தன்டிகேஷன்ஸ் வரைக்கும் நாம போவோம். இதுக்கு பிறகு ஒரு போனஸ் சப்ஜெக்ட் அடுத்தது என்ன, ஏபிஐ செக்கிங், போஸ்ட்மேன். எங்கட மற்றெல்லாம் படிச்சுனாங்க தானே, வச்சு தெரியாது. இதோட எங்கட கன்செப்ட் முடிஞ்சு நீங்க ஒரு சின்ன மேர்ன் அசைன்மெண்ட், ஒரு கிரெட் அசைன்மெண்ட் உண்டு. ஸோ ஒரு கிரெட் அசைன்மெண்ட் வந்து செய்வீங்க. மேன் கிரெட் அசைன்மெண்ட் வந்து செய்வீங்க ஒரு ப்ராஜெக்ட் இப்போ. ஸோ பிறகு அது டிப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு நார்மலா ஒரு ஒரு போனஸ் கிளாஸா எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப்பா நடக்கும். டிப்ளாய்மெண்ட். மற்றபடி இதோட உங்களோட கோர்ஸ் எண்ட் ஆகும். எனக்கு கணக்கு பேர் இதை கேட்டு வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி என்ன விஷயம் எப்படி போறேன்னு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் தொடங்கிருக்கேன்னா நீங்க போர்ட் செல்வா வந்து நிற்கிறேன். இனி அந்த கான்செப்ட் நான் பேசிக்கா அந்த ஐடியாக்களை சொல்லி தான் சின்ன சின்ன விஷயமா கொண்டு வர இல்லையா. டீப்பா நம்ம போறதுன்றது உங்களோட ஐடியாக்களை பொறுத்து இருக்குது, உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு. அதை மாதிரி புரிஞ்சு கொள்ளுங்க. கணக்கு பேர் அதை ஒன்றுமே மெனக்கிடாமல நான் ஒரு கிளாஸ் சொல்லி தந்தா அந்த கிளாஸை பார்த்து விளங்கிட்டு ஓகே ரைட் டன் கிளியர் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்க. அப்படின்னா நீங்க சாஃப்ட்வேர் செய்ய மாட்டீங்க. நான் சொல்லி தரது இட்ஸ் லைக் ஒரு மேப் தான். அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நீங்க அந்த மேப்ல நடந்து ஓடி உருண்டு புரண்டு போகணும். அப்பதான் அந்த இடத்துக்கு போய் சேருவீங்க. நீங்க மேப்பே பார்த்துட்டு இருந்தா அப்படி போய் சேருவீங்க. ஸோ இந்த வீடியோ கான்செப்டும் அப்படித்தான். சரியா, முடிஞ்ச அளவுக்கு இருக்கா வீடியோ பார்க்குறார்கள் இந்த விஷயத்திற்கு கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். அப்போ அதன்படி தான் நாம வந்து அடுத்த விஷயத்துக்கு வந்தோம். அப்போ இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி வந்தோம். ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி இந்த விஷயங்களுக்குள்ள வாரதா இருந்தா கன்செப்ட் நான் இதுதான், இதன்படி தான் நம்ம போவோம். ஓகே, ப்ராஜெக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கன்செப்டுகள் ரியாக்டுகள் இதுக்குள்ள வந்திருக்கும். ஆல்ரெடி சொன்னதான் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் விஷயங்கள் ஒர்க் ஷாப் லெவல் 1 and 2ல ஃப்ரீயா இருக்குது. தயவு செய்து போய் பாருங்கடா. பூட் ஸ்ட்ராப்போட சேர்த்து படிப்பிச்சிருக்கேன். ஊக்கஸ் அகாடமியோட ஃப்ரீயா அந்த வீடியோ லிஸ்ட் இருக்கு. ஒரு 7 நாள் வீடியோ தான். எல்லா நாளும் ஒரு 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 மணி நேரம் தான் படிப்பிச்சிருப்பேன். ரைட். அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நாம இந்த பூட் ஸ்ட்ராப் CSS HTML கன்செப்ட் அந்த விஷயத்துக்கான குழப்பங்கள் தேவையில்லை. சரிதானே. ரைட். பிறகு அது இதுக்குள்ள வரலையான்னு சொன்னா அதோடய போகும். அதனாலதான் நான் இதுக்குள்ள கொண்டு வந்து குழப்ப விரும்பல. அந்த பாடத்துக்குள்ள இந்த பாடம் அப்படின்னு சொல்லி குழப்ப விரும்பல. அப்ப நாம விஷயம் சொன்னா பேசிக்கா பூட் ஸ்ட்ராப் பண்றதை நம்ம கச்சிருக்கோம். இது தவிர ஃபயர் பேஸ், எக்ஸியோஸ், ரியாக்ட் ரவுட்டர் அப்படி கணக்கு பேக்கேஜஸ் நாம இப்போ படிப்போம். பட் திஸ் திங் ஆக்சுவலி நம்ம கிளியர் ஆக வேண்டிய பாயிண்ட். கைஸ் 1 minute. ரைட். ஸோ அப்ப பேசிக்கா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணி கம்போனன்ட்ஸ்களை கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணி இந்த விஷயங்களை செய்ய தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு பேசிக்கா எல்லாம் ஓகே. நீங்க ரியாக்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் நான் இப்ப வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்த இந்த ரோட் மேப்பின் படி பார்த்தா நம்ம போட் ஸ்டெப்ல இருக்கும். இனிதான் மெயினான இன்னொரு பாயிண்ட் நாம படிக்க போறோம். அதான் என்ன, ரியாக்ட் ரவுட்டர் என்ற கான்செப்ட். ரியாக்ட் ரவுட்டரும் ரியாக்ட் ஹூக்ஸும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதோட API இந்த 3 கிளாஸும் முடிச்சு அவங்களோட ஃப்ரண்ட் எண்டுக்குரிய பேசிக் விஷயம் முடியுது.
அதுக்குள்ள முடிச்சுட்டா நம்ம ஒரு ப்ராஜெக்டா நான் செய்வோம். அப்ப அப்ப இந்த இருந்தா நான் பூட் ஸ்டாப் நான் முதல்ல சொல்லிட்டேன். இது இப்ப அந்த கன்செப்ட் படிக்கிறேன். இனி ஃப்ரண்ட் ஹேண்ட் ஒரு நாள் ஃபுல் ஒர்க் ஷாப் மாதிரி, ஒரு நாள் ஃபுல் டே மாதிரி போகும். ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேல போகும். அதுல நான் இப்ப இந்த ஒரு நாளா இந்த 7 நாளையும் படிக்கிற விஷயத்த ஒரு நாள்ல ஃபுல்லா ஒரு ஒரு வெப் பேஜ் எப்படி செய்யறது, ஒரு லேண்டிங் பேஜ் எப்படி செய்யறதை கலைப்பேன். அப்புறம் நீங்க அதே மாதிரி செய்யணும். செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா வேணுமெண்டா 5 days போகும். அப்படி இல்லாட்டி பேக் ஹேண்டுக்கு போயிட்டு பிறகு பார்க்கலாம். ஸோ இதன்படி தான் நான் இப்போ போக போறோம், ரைட்? அதன்படி இன்றைக்கு நான் இப்போ பூட் ஸ்டாப் பார்த்துக்கேன். நாளைக்கு நம்ம ரியாக்ட் ரவுட்டர் பார்ப்போம். சரி தானே? இன்றைக்கு அதுக்கு டைம் இல்லை. ரியாக்ட் ரவுட்டர் நாளைக்கு பார்ப்போம். நான் இதை சொன்ன மாதிரி ரியாக்ட் ரவுட்டர் கன்செப்ட்கள் பார்ப்போம். நான் இதுல எங்க போட்டிருக்கேன், இமேஜ் சிஎஸ்எஸ் பூட் ஸ்டாப் வந்தாச்சு. அப்ப இந்த ரியாக்ட் ரவுட்டர் அண்ட் ரியாக்ட் ஹூக்ஸுக்குள்ள தான் யூ ஸ்டேட், இவெண்ட்ஸ், ஃபார்ம் ஹேண்டலிங், லிஸ்ட், மேப், ரெண்டரிங் என்ற இந்த விஷயம் வரும். இந்த யூஸ் எஃபெக்ட் ஏபிஐ இந்த டே 4, டே 5, ஆக்சுவலி டே 6, டே 7 4 நாள் கிளாஸ் இது இவ்வளோத்தையும் முடிச்ச பிறகு தான் நாம ஃப்ரண்ட் ஹேண்ட் முடியும். அப்ப இன்னும் ஒரு 4 கிளாஸ்ல உங்களுக்குரிய ரியாக்டுக்குரிய ஐடியாலஜி கன்செப்ட்கள் முடியும். தென் அதுக்கு பிறகு 9வது நாள், அதாவது இந்த கிழமைக்குள்ள மேபி லைக் வெள்ளி அல்லது சனிக்குள்ள நாம ஒரு ஒரு லாங் கிளாஸ் மேபி லைக் 2 to 3 hours போட்டு நாம ஒரு பேஜை கிரியேட் பண்ணி லேண்டிங் பேஜை போடும். இதுதான் கன்செப்ட், ரைட்? ஸோ வீடியோ பார்க்குறாக்கள் தயவு செய்து கிளாஸஸ் ஒருக்கா அட்டன் பண்ண பாருங்க. கிளாஸ் அட்டன் பண்றாக்கள் விளங்காட்டி கேட்க பாருங்க. அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே பார்க்க பார்க்க ஓகே இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். சரியா? ரைட். ஸோ மேக் a note of you லைக் இந்த கன்செப்ட்ல சந்திப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். எல்லாருக்கும் ஓகேன்னு சொன்னா நீங்க லீவ் ஆகலாம். அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். அனதர் டேக் கேர். பாய். ஹாவ் அ குட் நைட். எஸ், நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். எல்லா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமே பிளேலிஸ்ட் ஒன்று போடுவேன். அந்த பிளேலிஸ்ட்ல திருப்ப திருப்ப அந்த வீடியோ அப்டேட் ஆயிருக்கும். அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். எஸ், டேக் கேர் அண்ட் பாய்.